50 லட்ச ரூபா காரு உனக்கு சலூனா? வணக்கம் 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 மிஸ்டர் சந்தீப் ரசிகர்கள். வணக்கம் 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 வணக்கம். போதும். நைட்டு பாடல்கள் கேட்டிருக்கும் போது ஆடாத ஆட்டமெல்லாம் பாட்டு சப்போர்ட் பண்ணி வந்துருச்சு. பாட்டை கேட்டிருக்கும் போது பூமி கொஞ்சம் குலுங்கினாலே நின்று போகும் ஆட்டமேனு ஒரு லைனு. அதுக்கப்புறம் மெனிக் மிஸ்ட்ரி சேனல் போயிட்டு பூமி சுற்றுறது ஒரு செகண்ட் இருந்துச்சுன்னா என்ன ஆகுன்றத சர்ச் பண்ணி பார்த்தேன். ஒரு 30 நிமிஷம் வீடியோ போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பூமி சுற்றுறதுன்னா எவ்வளோ பிரச்சனை வருமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் யோசித்தேன். இதை ஒரே வரியில் சொல்லியிருக்கேன். அந்த லிரிசிஸ்ட் வந்து டைமிங். இப்போ நம்ம இப்போ லிரிசிஸ்ட் சம்பவம் தான் பார்க்க போகிறோம். ஒரு நிமிஷம் முழுசாக சொல்லிக்கிறேன். ஓகே ஓகே. அந்த அந்த என்ன ரஜினி வராது? இதுதான் ரஜினி. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன். நான் கையாட்டாது மைக் கரெக்டாக சொல்லுறோம். ஓகே, ஒரு பாட்டில் வந்து ஒரு லிரிக்ஸில் இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லலாமான்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் அந்த மாதிரி நிறைய சாங்ஸ் இருக்குல்ல, எல்லாத்தையும் நம்ம ரிலேட் பண்ணுவோம், எடுத்து ரியாக்ட் பண்ணுவோன்னு உங்களுக்கு அதை கொண்டு வந்திருக்கேன். முதல்ல ஆடாத ஆட்டமெல்லாம் அந்த சாங்கியை பார்த்துருவோம். ஆடாத ஆட்டமெல்லாம் சாங்கில் வந்து எல்லாமே நல்லா தான் இருக்கும். இந்த என்னது, நித்தம் கோடி சுகங்கள் தேடி கண்கள் மூடி அலைகின்றோம், பாவங்களை மேலும் மேலும் சேர்த்து கொண்டே போகின்றோம், மனிதன் என்னும் வேடம் போட்டு மிருகமாக வாழ்கின்றோம், தீர்ப்பு ஒன்று இருப்பதை மறந்து தீமைகளை செய்கின்றோம், காலம் மீண்டும் திரும்பாதே, பாதை மாறி போகாதே, பூமி கொஞ்சம் குலுங்கினாலே நின்று போகும் ஆட்டமே. அதாவது புரிஞ்சுதா? அதான் பார்க்குறேன். ஏதோ வருது தெரியல, ஏதோ வருதுன்னு நான் பார்த்துட்டு இருக்கிறேன். புரியணும் உங்களுக்காக. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது உள்ள. எங்கடா சிஸ்டம் வேற காரணம். சரி ஓகே. மியூசிக் பை இவன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கையை மைக் கரெக்டாக சொல்லணும். பருவம் பூக்கும் நேரத்தில் காதல் செய்ய போராட்டம், காதல் வந்த பின்னாலே போதை ஆட்டமே. நான் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சா ரிலேட் பண்ணிக்கங்க. பேருக்காக ஒரு ஆட்டம், காசுக்காக பல ஆட்டம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா கோமாளி படத்துலேருந்து ஹாய் சொன்னா போதும். ஹாய் சொன்னா போதுமா, வேற எதுவும் வேண்டாமா? ரொம்ப அடிக்கிறாரு. சும்மா சார் சொல்லி பார்க்கலாங்க, ஆனால் அடிக்கிறாரு. ஓகே, இப்போ நம்ம பார்க்கறது ஒளியும் மொழியும். அதுலேருந்து ஒரு லைனு நான் ரொம்ப டீட்டெயிலிங்காக பார்த்த லைன் தான் அது ஒன்று. சூப்பர் ஸ்டாரு ஜோடி எல்லாம் பாட்டி ஆகிருச்சு, இப்போது பேத்தி எல்லாம் சூப்பர் ஸ்டாரு ஜோடி எல்லாம் பாட்டி ஆகிருச்சு, இப்போது பேத்தி எல்லாம் வளர்ந்து வந்து ஜோடி சேர்ந்துருச்சு. கவிங்க என்ன சொல்ல வரான்னு புரியுதா? சொல்லுங்க. இல்லை அதான் நான் உங்களை கேட்குறேன், உங்களுக்கு புரிஞ்சது? எனக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே ஓகே. கிட்டத்தட்ட இது தலைவரை கலாச்சாங்களா இல்லை மீனா அந்த பழைய ஆக்டர்ஸ் இருப்பாங்களே அவங்கள கலாச்சாங்களான்னு தெரியல. ஆனால் அவங்க தான் அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தில் வந்து ஹீரோயின் குழந்தை தலைவருக்கு. அங்கிருந்து ஒரு 20 வருஷம் கழிச்சு முத்துல பாத்தீங்கன்னா ஹீரோயினா அந்த அம்மா நடிச்சிருக்கோம். முத்து பொட்டு வச்சு தில்லானான்னு ஆடணும். அந்த காலமும் இருக்குது, தில்லானா காலமும் இருக்குது. இப்ப அடுத்த லைன் பார்க்க போறோம். ஜவ்வு மிட்டாய் வாட்சி கட்டி காலம் போச்சு அன்னைக்கு, பிபி சுகரை வாட்சில் பார்த்து வாழ்க்கை போச்சு இன்னைக்கு. உண்மைதான், ஏன்னா பூரா செயற்கையா இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் கொஞ்சம். இப்போ உங்களோட வயசு என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எத்தனை வருஷத்துல சுகர் பிபிலாம் வருதுன்னு செக் பண்ணிடுவோம். இப்போ நம்ம வந்து ரெடியா இருக்கோம். அனிருத் கண்ணி வெளியே வர நேரம். இப்போ நம்ம பார்க்குறேன். இப்போ நம்ம பார்க்க போற பாட்டு கதறல்ஸ். கதற விடாம இருந்தீங்கன்னா சரி. கதற விடுறதுதான் இப்போ கதறல்ஸ். ரெடியா இருங்க. என்ன கெத்து கேட்டுறியா? என்னடா கெத்து காட்டுறீங்க எல்லாரும்? இந்த பாட்டு வியந்து இதை நான் போடணும்னு முடிவு பண்ணதுக்கு காரணம் இந்த பாட்டு தான். ஏன் அப்படின்னா பாட்டை மோஸ்ட்லி எல்லாருமே கேட்டிருப்பீங்க, அடிச்சிருப்பீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அனிருத் நான் ஏன் பிடிக்கும்னு சொல்றேன்னா காப்பி அடிச்சு போட்டோம்னு கேட்குற மாதிரி இருக்குல்ல. உன் நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு. ரெடியா? கதறல்ஸ் போலாமா? கதறல்ஸ்
டான்ஸ் பாட்டு வந்து சும்மா ஹூக் ஸ்டெப்புக்காக போட்டிருக்காங்க, படத்தில் ஒட்டவே இல்லைன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் தாத்தாவோட கேரக்டர் இந்த பாட்டில் தான் சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா பார்த்து மண்டா பத்திரம் ஹீட்டானா உண்டை குத்துறோம் பிக்ஸு வந்து புட்டா தக்ஸு விளாடும் பாட்டாவே பாடினோம். பார்த்தீங்களா, விட்டா ஊற வித்துரும், பேரை சொன்னால் தானா சேர்த்துரும், ட்ரக்ஸு அச்சா போல லெக்ஸு தள்ளாடும். இங்கே மெயின் லைன் தாத்தாவோட கேரக்டர் இதுதான். பெல்ட்டில் மினுக்கும் ஸ்டீலு, அதாவது அந்த கத்தியை சொல்கிறாங்க. நேதாஜி ஆளு அந்த டைம்ல இருந்தே இருக்காரு அப்படின்னு சொல்லி அதுக்காக சொல்றாங்க. நேதாஜியே போயிட்டாரு தாத்தா போல. ஆமா, நேதாஜி போயிட்டாரு, நேதாஜிக்கு பதிலாக இப்போ தாத்தா இறங்கி இருக்காருன்னு சொல்றதுதான். ஜி தூக்காரு தாத்தா வைப்பு. மூஞ்சி புக்கில் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்கும்போது நான் என்னன்னா புதுசாக ஒரு வார்த்தை உருவாக்கியிருக்காங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அது ஃபேஸ்புக் தான் அந்த மாதிரி. என்ன என்ன உங்களுக்கு புரியல, வெயிட் பண்ணு. தாத்தா வராரு, மூஞ்சி பூக்குள்ள வராரு, 7 மணிக்கு வர 7:30 போறாரு. 7:30 வந்துட்டாரு. செகண்ட் பார்ட்டு 7:30 இருந்துச்சு. சரி ஓகே, தாத்தா வைப்பு அதை விட்டுருவோம். இந்தியன் 3 OTT தான் வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பாருங்க, படம் பார்த்து ரிவ்யூ. 3 மணி நேரம் ஊமை குத்து வாங்கினது எங்களுக்கு பத்தாதா? ஏதோ கெட்ட வார்த்தை பேசுற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ராவணன் படத்துலேருந்து கோடு போட்டார் சாங். இல்லை எனக்கு புரியல என்னது. இல்லை, எங்க காத்து எரிசுத்த வாசம் அடிக்கும், எங்க தண்ணி எரிசாராயம் போல் இனிக்கும் அப்படின்னா மொத்தமாக தமிழர்களுக்காக எழுதுனது. இதை வந்து ஒரு குறிப்பிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஒரு குறிப்பிட்டவங்க மட்டும் இது எங்களுக்கான பாட்டுன்னு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அந்த சிம்பிள் இருக்கு. அது என்னது, பயோல சோஷிங் ஷா மார்க் எமோஜி வேற வச்சுக்கிட்டு இருப்பேன். டேய், அந்த ஜப்பான்ல கார் ஓட்ட தெரியாதவன் கார்ல ஓட்டுற ஸ்டிக்கர் தான். அந்த மாதிரி போடுறதுனால இப்போதைக்கு இந்த பாட்டை நம்ம இங்கே வெட்டிக்குவோம். இதோட மீனிங் என்னன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா அந்த கேட்பாடுறதுக்கு இருக்குது, நீங்கள் கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக போட்டுடலாம். ஓகே, எனக்கு தெரியும். அதனால நம்ம அடுத்த வீடியோவில் சராமரியாக பேசிக்கலாம். அதாங்க மேட்ரு. உங்களுக்கு ஏதாவது சாங்ஸ் இந்த மாதிரி படிச்சோன்னே என்னடா பாட்டு எழுதிருக்காங்க அப்படின்னு தோணுச்சுன்னா அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் போட உந்துதலாக இருக்கும். அப்புறம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஒரு உந்துதலாக இருக்கும். இவ்வளோ ரூல்ஸ் பேசுகிற நீ ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டேன், நாங்கள் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணோம். அப்படியே அவங்க கேட்டக்கூடாதுல்ல, அதுக்காக சொல்கிறேன்னா அதுக்காக. ஓகே, எதுக்காக சொல்கிறோன்னா அதுக்காக சொல்கிறோம். எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பள்ளத்துல விழுந்ததுலேருந்தே பார்த்துட்டு தான் இருக்கும். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப். நல்லவ வாழ்வது கெட்டவ சாவது நம்ம கையில் இல்லை.